தமிழ் பேசும் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம வந்து போடணும், அதனோட யூசஸ் என்ன அப்படிங்கிற பற்றியான ஒரு வீடியோ தான் அது. அது இல்லாமல் எங்கிட்ட AJAX அப்படிங்கிற ஒரு பிராண்டோட இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம் வந்து ஒரு டெமோ கிட் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய டிவைசஸை நம்ம ரியல் டைமில் ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம்ஸ் நமக்கு வீட்டுக்கு ஏன் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம்னு அப்படி என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சிஸ்டம். எந்த வகையில் அது பாதுகாப்பு தரும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டல் திங்ஸ் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னென்ன வகையானது பார்த்திங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து ஆக்சிடென்டலாக ஃபயர் நடக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபயர் சென்சார் இருந்தது அப்படின்னா, ஃபயர் வரும்போதே இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நமக்கு அலாம் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா நம்ம அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அது மாதிரி ஃப்ளட் சென்சார், கேஸ் லீக்கேஜ் சென்சார்ஸ், டோர் கான்டாக்ட் சென்சார்ஸ், மோஷன் சென்சார்ஸ். இந்த டோர் கான்டாக்ட் சென்சார்ஸ், மோஷன் சென்சார்ஸ்லாம் நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, தீஃப் இல்லை திருட வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம இல்லாத டைம்லையோ நம்ம இருக்கும்போது டைம்லையோ நமக்கு தெரியாமல் உள்ளே வர அக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சென்சார்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஜென்ரலாக நீங்கள் இன்ட்ரூடர் அலார்ம் ஆகட்டும், லைட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், நம்ம எந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம போகும்போதுமே ரெண்டு பேசிக்கலாக நம்ம பிரிக்கலாம், ஒயர்லெஸ், ஒயர்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ்ஸும் இருக்குது, ஒயர்டும் இருக்குது. ரெண்டுக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஒயர்டில் இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு 10 டோருக்கு நீங்கள் சென்சார்ஸ் நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியலாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே ப்ராப்பராக பைப்பிங் போட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒயர்டு கொண்டு வந்து ஒரு ஜங்ஷனில், ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம மெயின் கண்ட்ரோலரை வச்சு அங்கே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒயர்லெஸ் அப்படிங்கிறது அது பிரச்சனையே கிடையாது. ஹோல் பில்டிங் நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டா கூட நம்ம எப்போ வேணாலுமே அதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒயர்லெஸ் தான். அதே மாதிரி ரிசீவர், நம்ம டோர் சென்சார்ஸ், மோஷன் சென்சார்ஸ் எல்லாமே ஒயர்லெஸ். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம பின்னாடி ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ நம்ம அங்கே ஒட்டி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம AJAXோட டெமோ கிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஒரு சிஸ்டம் அப்படின்னா, ஒரு AJAXில் ஒரு இன்ட்ரூடர் அலார்ம் சிஸ்டம் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் சிஸ்டம், இது மெயின் ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸோட தான் நம்ம போடக்கூடிய எல்லா டோர் சென்சார்ஸ், மோஷன் சென்சார்ஸு, ஸ்மோக் சென்சார்ஸு, அது மாதிரி நம்ம என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம போடுறோமோ எல்லா சென்சார்ஸுமே இதோட தான் அது கனெக்ட் ஆகும். எல்லாமே ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஓன் ஒயர்லெஸ் ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது, ஜுவல்லர் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலில் தான் இது ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் பேட்டரி ஆப்ரேட்டட். அட் தி சேம் டைம் நம்ம வந்து இப்போது ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ரன் ஃபார் 8 hours. ஸோ அது இல்லாமல் நம்ம பவர் கார்ட் டேரக்ட் பவரும் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு எங்கே சென்டர் பிளேஸ் எங்கே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு வீட்டில் அந்த இடத்துல நம்ம இதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஒர்க்ஸ் வெரி கூல். அவ்வளோதான். இதில் ஒரு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வெளியில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்குது, இல்லைனா நம்ம ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுது, ஒரு டோர் சென்சார்ஸ் ஓப்பன் ஆகுது, இல்லைனா மோஷன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இன்டர்நெட் மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக எனி டைம் 24/7 இதுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு எப்படி சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா, இன்டர்நெட் ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம ரவுட்டர்லேருந்து டேரெக்டாக லேன் கேபிள் போட்டு எடுத்துகிட்டு வந்தும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 சிம் கார்ட் ஸ்லாட் இருக்கும். நீங்கள் 2 4G சிம் கார்ட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே எதுக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, பேக்கப்புக்காக. நம்ம இது எல்லாமே நம்ம போட்டுட்டு ப்ரைமரி எது செகண்டரி எது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு கனெக்ஷன் கட் ஆனாலும் இன்னொரு கனெக்ஷன் மூலிமா நமக்கு வெளியில் நம்ம எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதனோட ஈவெண்ட் ஆர் ட்ரிகர் டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து ஃபோனில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம போகும்போது இன்கேஸ் ஒரு ரூரல் ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சிம் கார்ட்ஸை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அது மூலிமா நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்டர்நெட் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது மூலிமா நம்ம டிவைஸோட கரண்ட் ஸ்டேட்டஸு, இல்லைனா அதனோட ட்ரிகர் ஆக்ஷன்ஸு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொபைலில் எங்கேருந்து வேணாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மோஷன் சென்சார். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் சென்சார்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் மோஷன் சென்சார்ஸ் இருக்குது. இதில் இது ஒரு டைப் ஆஃப் மோஷன் சென்சார் இந்த பிராண்டில்.
இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரூமில் நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ நம்ம ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம மூவ் ஆகும்போது அதை நம்ம மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அலாம் கிரியேட் பண்ணோம். இதில் ஒரு கூல் ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வந்து இதை வந்து அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நைட்டில் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிட்டோம். இப்போது இன்கேஸ் நம்ம வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா, பெட் அனிமல்ஸ் வந்து வீட்டில் உள்ள காம்பவுண்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, அதை டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அலாரம் அடிச்சிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, இதில் ஒரு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இது மாதிரி குட்டி குட்டி பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் அது வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க மூவ்மெண்ட்டில் இருந்தால் மட்டும் இது ட்ரிகர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கேமரா ஆப்ஷனும் இருக்குது. இந்த கேமரா ஆப்ஷன் மூலிமா ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபோனில் இது என்ன பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா, ஃபியூ ஃபோட்டோஸை நமக்கு எடுத்து நமக்கு வந்து சர்வரில் அப்லோட் பண்ணோம். நம்ம மொபைல்லேருந்து ட்ரிகர் ஆகும்போது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, மோஷன் ட்ரிகர் ஆனதையும் நம்ம பார்த்துக்கலாம். அட் தி சேம் டைம் எந்த ஆக்ஷனால் யாராச்சும் யார் என்ன மூவ்மெண்ட்னால அது ட்ரிகர் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, டோர் சென்சார். இதை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டோரில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து ட்ரிகர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் ஒவ்வொரு டைம் ட்ரிகர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடக்கிறத தான் நம்ம ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரிகர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துடும். இன்கேஸ் நம்ம அலாமை வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அலாமும் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேனிக் அலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அது ஏன் பேனிக் அலாம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தீஃப் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நம்மக்கிட்ட அலாரம் இல்லை, இன்கேஸ் நம்மக்கிட்ட வெளியில் சைரன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீஃப் வர்றாங்க, நம்ம சிஸ்டம் ஆக்டிவேட்டில் இருக்குது, டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னா கிளாஸை பிரேக் பண்ணும்போது ஒரு கிளாஸ் பிரேக்கேஜ் சென்சார் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த சென்சார் வந்து தீஃப் வந்து கிளாஸை பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போது அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து சிஸ்டத்துக்கு அனுப்பும். சிஸ்டம் மூலிமா நம்ம மொபைலுக்கு ஒரு அலாம் கிரியேட் ஆகும். நம்ம மொபைலில் நம்ம ஆப்பில் பார்த்துடலாம். பட் நீங்கள் அந்த பிளேஸுக்கு போகிறக்கு முன்னாடி தீஃப் வந்து ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட போயிடலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு அலாரம் போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த அலாரம் வந்து ரொம்ப சவுண்டாக அடிக்கும்போது பக்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கும் அந்த சவுண்டு கேட்கும்போது அங்கே தீஃபுக்கு வந்து ஒரு பேனிக் கிரியேட் ஆகும், பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அவன் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால தான் இந்த அலாரம் பேர் வந்து நம்ம பேனிக் அலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சவுண்டு அதிகமாக இருந்தால் மட்டும்தான், இன்கேஸ் ஒரு ஃபயர் ஆர் ஒரு ஸ்மோக் சென்சார் மூலியமாக ஒரு ட்ரிகர் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அது ஐடென்டிஃபை ஆகணும். அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த பேனிக் சைரன் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் டோர் சென்சார். இது நம்ம டோரில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு டோரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இது மூவ் ஆகும்போது இது ட்ரிகர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆக்ஷன் ட்ரிகர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இது கர்டைன் சென்சார்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ரூமில் ஒரு மோஷன் சென்சார் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ளார நம்ம எந்த இடத்துல நம்ம மூவ்மெண்ட் நடந்தாலும் அது வந்து ட்ரிகர் ஆயிரும். இந்த கர்டைன் சென்சார் வந்து பர்டிகுலராக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவுட்டோரில் வந்து நம்ம வந்து கரெக்டாக கர்டைன் கிட்ட ஒரு பொசிஷன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, யாராச்சும் உங்கள் கர்டைனை ஓப்பன் பண்ணியோ இல்லாட்டி உங்கள் ஜன்னலை எட்டி பார்க்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கிரியேட் ஆகும். இதையும் நம்ம டெமோ மூலிமா நம்ம பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. இந்த நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஸ்மோக் டிடெக்டர் ஃபயர் அலாம் சென்சார். இதை நம்ம சென்டர் ஆஃப் த சீலிங்கில் வீட்டில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஃபயர் ஆகும்போதோ இல்லாட்டி கேஸ் லீக்கேஜ் ஆகும்போதோ டிபெண்டிங் அப்போ அந்த சென்சார் வந்து அது வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஸ்பேஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா பேனிக் பட்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு சுவிட்ச், குட்டி சுவிட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மல்டி பர்பஸ். இதுக்காக அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்கேஸ் நம்ம சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம ஒரு செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிற மாதிரியும், திருப்பி டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இது ஜென்ரலாக உங்கள் வீட்டில் ஒரு எல்டர் பீப்புள், ஒரு ஏஜான பீப்புள் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் அவங்க கையில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படிங்கல இந்த பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சைரனை வந்து எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வந்து ஒரு சைரன் அடிக்கும். ஒரு நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ ஒரு 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்டுக்கு அலாரம் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கீ ஃபாபு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 பட்டன்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம 4 பட்டன்ஸுக்கு நமக்கு வேணுங்கிற ஆக்ஷனை நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாகவும் நம்ம சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு குட்டியான ஒரு இன்டோர் சைரன்.
இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரியேட் ஆகும்போது ஒரு பேனிக் சவுண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இது மூலியமாக. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரீட் சைரன், அவுட்டோர் சைரன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கும். அதுக்கு ஒரு டிபி லெவலில் அது வந்து நமக்கு சவுண்டை வந்து எமிட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஷன் சென்சார் தான். அது நம்ம முன்னாடி பார்த்த மோஷன் சென்சாரை விட இதில் டபுள் இருக்குது. இது மோஸ்ட்லாக ப்ரிஃபரபுளாக நம்ம எங்கே மாட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெளியில் அவுட்டோரில் நம்ம மாட்டுவோம். ஸோ அவுட்டோரில் மாட்டும்போது இதனோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோஷனை வந்து பர்ஃபெக்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அலார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்த எல்லா டிவைஸஸுமே பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸஸ்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா 4 to 5 years வரும். அப்போனா கண்டிப்பாக கேரண்டியாக 3 to 4 years அப்படிங்கிறது கண்டிப்பாக அதனோட லைஃப் டைம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க நம்ம இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரியல் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் மூலிமா அது எப்படி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் ஆகுது, அலாம் எப்படி அடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸு டெமோ கிட் அப்படிங்கிறது. இன்கேஸ் நம்ம நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நிறையா வரும். நம்ம ஒரே ஒரு மெயின் கண்ட்ரோலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்று இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு கீ ஃபேப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பட்டனில் ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ட்ரிகர் ஆகும். செகண்ட் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து டிஸ்ஆர்ம் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய மீதி 2 பட்டனுக்கு நம்ம என்ன வேணாலுமே நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பட்டனுக்கு பேனிக் செட் பண்ணியிருக்கு. இந்த கீ ஃபாப் யார்கிட்ட இருக்கோ அவங்க இந்த பேனிக் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சைரன் வந்து ட்ரிகர் ஆகும். இது எந்த கேஸஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி எமர்ஜென்சி கேஸஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீ ஃபாப் இருந்துட்டு அந்த கீ ஃபாப்பில் அந்த பேனிக் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக வந்து நமக்கு அலாம் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அது இல்லாமல் கீழே பார்த்திங்க அப்படின்னா டிவைஸஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டிவைஸஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமோ எல்லா டிவைஸஸுமே இங்கே காட்டும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மெயின் டோர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு டிவைஸஸுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனோட டோட்டல் டீட்டெயில்ஸ் உள்ளே வரும். அதனோட பேட்டரி பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது, அது என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, ப்ரைமரி டிடெக்டர் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து டோர் வந்து க்ளோஸ்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஷாக் சென்சார், டில்ட் சென்சார்ஸ் எல்லாமே ஆனில் இருக்குது. இது மாதிரி அந்த பர்டிகுலர் டிவைஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ இது மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டோரை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த மெயின் டோர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல ஒரு ஐக்கான் வந்து டோர் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐக்கான் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு இந்த டிவைஸஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் டோர்ஸ் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றோட ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொரு சென்சார்ஸும் நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டெம்பரவரியாக நான் வந்து இங்கே டோரில் இந்த சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டோரை நான் ஓப்பன் பண்ணும்போது இப்போ ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறது கான்டாக்ட்லேருந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலாரம் க்ரியேட் ஆகும். இன்னும் சிஸ்டம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அடுத்தது கர்டன் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து அலாம் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து மோஷன் சென்சார். மோஷன் சென்சார் வந்து செப்பரேட்டாக நெக்ஸ்ட் ரூமில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எங்கே மாட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்துட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றே நம்ம ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து கீ ஃபாப் மூலிமா நான் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயாச்சு.
சைரனை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சைரனை இங்கே வச்சுருவோம். இப்போ நம்ம சைரனை நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். கரெக்டாக இந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ கிராஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நமக்கு அலாரம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு நம்ம திருப்பி இதில் வந்து டிஸ்ஆர்ம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அலாரம் வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம மொபைல் ஃபோனில் இருந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் திருப்பி நம்ம ஆன் பண்ணிவிட்டு டோர் சென்சாரை பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ டோர் சென்சார் ட்ரிகரானே அலாரம் அடிக்குது, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு மோஷன் சென்சார் ட்ரிகர் ஆகிறத பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ மோஷன் டிடெக்ட் ஆகிட்டு நமக்கு அலாரம் அடிக்குது. இப்போ இந்த பேனிக் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ண முடியும் வித்தின் தி கேம்பஸ்குள்ளார. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேனிக் பட்டனை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம எப்போ வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணோம், ரிமோட் மூலிமா ஆன் பண்ணோமா, இல்லை எப்படி மொபைல்லேருந்து ஆன் பண்ணோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரியும். இப்போ இதில் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஷன் பார்த்திங்க அப்படின்னா 15:34 அப்படிங்கிறத டைம். ஆக்சுவலாக 3:34 அப்படிங்கிறத டைம் நமக்கு அப்படி காட்டுது. மோஷன் டிடெக்டட், மோஷன் கேம் இன் ஆஃபீஸ் அப்படின்ட்டு இந்த ஐ பட்டன் மாதிரி போட்டிருக்குது பார்த்தீங்களா, 3/3. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த டைமில் அதை எதை ட்ரிகர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அலாம் க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் நமக்கு இதில் பார்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் வேணால் நம்ம வந்து ஃபோட்டோஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு பர்பஸ்க்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோர் சென்சரை நம்ம பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேட்டரிஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பேட்டரிஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் 3 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து 4 இயர்ஸ் வந்து லைஃப் வரும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.